வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு டிகிரி பார்ப்பது எப்படி, டிகிரி பார்ப்பதின் சூட்சுமங்கள். டிகிரி எதற்காக பார்க்கணும்? கிரகங்களின் பார்வையை நிர்ணயிக்கூடிய அளவிற்காக ஒரு கிரகம் பார்க்குது, அது எத்தனை டிகிரில பார்க்குது, பார்ப்பதால் அந்த எந்த கிரகத்தை பார்க்கிறோம் அந்த கிரகத்துக்கு நன்மையா தீமையா, முதல்ல அந்த பார்வை கிடைக்குதா கிடைக்கலையா என்பதை இந்த டிகிரியின் வாயிலாக நம்ம அறிவதையே நாம் டிகிரி பார்ப்பது. அதாவது பார்வை, விசேஷ பார்வை உள்ள 3 கிரகங்கள் என்பது முதல்ல தெரிஞ்சுக்கணும் எந்த கிரகங்கள்னு. விசேஷ பார்வை குரு 5, 7, 9 இந்த பார்வை, சனி 3, 7, 10, செவ்வாய் 4, 7, 8 இந்த பார்வைகள், இந்த 3 கிரகங்கள் விசேஷ பார்வை கொண்ட இந்த கிரகங்களுக்கு பார்வைகள். மற்ற கிரகங்கள் எல்லாத்துக்குமே 7ஆம் பார்வை தான். அதாவது ராகுகளுக்கு பார்வை இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து. இப்போது நாம் இங்கே உதாரணத்துக்கு இந்த கட்டத்தில் பார்த்தோமேனால் விசேஷ பார்வை உள்ள முதன்மை கிரகங்களாகிய குருவுடைய பார்வை. குரு இங்கே நகரத்தில் 27 டிகிரியில் உள்ளார். 27 டிகிரியில். அங்கிருந்து அவர் 1, 2, 3, 4, 5ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 2 கிரகங்களாகிய சூரியன் சுக்கிரன் டிகிரியை பார்க்கணும். சூரியன் இங்கே இருப்பது 2 டிகிரியில் இருக்கிறார். அவருக்கும் குருவுக்கும் டிகிரி வித்தியாசம் 25 டிகிரி வித்தியாசம். இங்கே குரு நான் பார்ப்பது, இங்கே இப்ப நாம் டிகிரி இல்லாம பார்க்கும்போது சூரியனை பார்ப்பது போல, ஆனால் இங்கே குரு சூரியனை தொடர்பு கொள்ளவே இல்லை. எதை வச்சு நான் சொல்கிறேன் என்றால், ஒரு நட்சத்திரத்தின் கொள்ளளவு, அதாவது டியூரேஷன், ஒரு 4 பாகம் கொண்ட நட்சத்திரத்தின் கொள்ளளவு என்பது 13.20 13 டிகிரி 20 இதுதான் ஒரு நட்சத்திரத்தின் கொள்ளளவு. இங்கே குரு 27 டிகிரி இருந்து இங்கே சூரியன் 20 டிகிரி இருக்கும்போது அவருடைய சூரியனுடைய பார்வை என்பது இங்கே கிடைக்கவே இல்லை. குருவுடைய பார்வை என்பது சூரியனுக்கு இங்க 25 டிகிரி விலை இருக்காரு, 25 டிகிரி விலை இருக்கார். ஆனா இங்க சுக்கிரன் எத்தனை டிகிரி? 14 டிகிரி. 14 டிகிரிங்கும் போது இங்கே 13 டிகிரி பார்வை இங்கே குருவுடைய பார்வை சுக்கிரனுக்கு கிடைக்கிறது. சுக்கிரனுக்கு இங்கே பார்வை கிடைக்கிறது. அடுத்து 7ஆம் பார்வை 8, 9. 9ஆம் பார்வை அதை பார்த்தோம், குரு பார்வை பார்த்தோம்னா 7ல இங்க எந்த கட்டம் இல்ல, எம்டியா இருக்கு. அடுத்து 9 பார்த்தோமே ஆனால் இங்கே ராகு 2 டிகிரி. அதுக்கு அடுத்து சந்திரன் 3 டிகிரி. அப்ப இங்கே ராகு சந்திரனில் இருந்து 25 டிகிரி விலகி உள்ளார். அதே போல இங்கே சந்திரனை பார்த்தீங்கன்னா அவரும் 24 டிகிரி. அப்ப இங்கே குருவுடைய பார்வை ராகுக்கும் கிடைக்கவில்லை, சந்திரனுக்கும் கிடைக்கவில்லை. ஒரு கிரகம் பார்வை பெற சிறப்பான பார்வை என்றால் 5 டிகிரி. ஒரு கிரகம் 5 டிகிரில பார்த்துக்கணும். அப்பதான் ஒரு குரு பார்க்கிறாங்க, அப்பதான் அந்த கிரகத்தை குரு அந்த கிரகத்தின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். நன்மையோ பெரியோ அடுத்த விஷயம். சுகத்தப்படுத்த சுகக்கிரகங்கள் பார்த்தால் சுகத்தப்படுத்தும், பாவக்கிரங்களோ பாவத்தப்படுத்தும். ஆனால் எந்த இதுவா இருந்தா கூட 5 டிகிரில பார்க்கும் போதுதான் அந்த தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். 10 டிகிரி சிமார், 11 டிகிரி பரவாயில்லை என்று சொல்லலாம். 11 டிகிரி தாண்டிட்டாலே இங்கே பார்வை இல்லை, பார்வை இல்லை. அதே போல அடுத்து இந்த செவ்வாய் பார்த்தோம்னா செவ்வாய் 1, 2, 3, 4ஆம் பார்வையாக செவ்வாய் பார்ப்பார். செவ்வாய் 4, 5, 6, 7. செவ்வாய் இங்கே 8ஆம் பார்வையாக இங்க பாத்தீங்கன்னா 5 டிகிரி செவ்வாய் இங்க 8ஆம் பார்வையாக இங்க பார்ப்பார். இங்க இருக்கிற அது ஒளி இங்க விழுவும். 5 டிகிரிக்கும் போது இந்த இடத்துல விழுவும். இங்க சனி இருப்பது 22 டிகிரி. அப்ப 17 டிகிரி செவ்வாயிடம் இருந்து சனி விலகி உள்ளார். அப்ப அவருக்கு அந்த பார்வை விழவில்லை. ஆனா இங்கே செவ்வாய் 5 டிகிரி, கேது 2 டிகிரி. அப்ப செவ்வாயுடைய பார்வை கேதுக்கு 3 டிகிரி கிடைக்கிறது. செவ்வாய் கேதுவை பாவத்துவப்படுத்துகிறார். புரிஞ்சா? செவ்வாய் இங்கே கேதுவை பாவத்துவப்படுத்துகிறார். அடுத்து சனியுடைய பார்வைக்கு வரும். சனி இங்கே 1 மீனவர்கள் சனி 1, 2, 3ஆம் பார்வையாக இங்கே சிவபத்தை தொடர்பு கொள்ளும் போது
சனி சூரியனுக்கும் உள்ள தொடர்பு. சனி 22 டிகிரி, சூரியன் வந்து 2 டிகிரி, அப்ப 20 டிகிரி விலகி இருக்காரு. சனியிடமிருந்து 20 விலகிறார். அப்ப இங்கே சூரியனுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. சனியால் அவர் இயல்பாகவே உள்ளார். அடுத்து இங்க சனி சுக்கிரனை 3ஆம் பாதை தொடர்பு கொள்ளும் போது 22 டிகிரி, இங்க 14 டிகிரி, அப்ப 8 டிகிரி பார்வையில் சனி சுக்கிரனை பார்க்கிறார். 8 டிகிரியில் சுக்கிரன் அவர் தன்மையை மாற்றம் அடைகிறார். அப்ப இப்படி இருக்கணும். இங்க சுக்கிரன் தன்னோட தன்மையிலிருந்து மாற்ற நிலையை அடைகிறார். ஆனால் சூரியன் அவர் இயல்பு நிலையை அவ்வாறே உள்ளார். எப்படி இருக்காரோ அப்படியே இருக்காரு. அதுதான் பலன்ல இருக்க முடியும். அடுத்து இங்கே சனி 7ஆம் பார்வையாக இங்க அப்படியே நேர சனியோட பார்வை இங்க விழும். இங்க 22 டிகிரி இங்க விழும். கிட்டத்தட்ட இந்த இடத்துல விழக்கூடிய இந்த டிகிரி பார்வை பாத்தீங்கன்னா இங்க ராகுக்கும் சனிக்கும் டிகிரி வித்தியாசம் 25 டிகிரிங்க. அப்ப சனி தொடர்பு கொள்ளவே இல்லைங்க. இங்க 22 இங்க 2 20 டிகிரிங்க. 20 டிகிரியில இங்கே சனியோட பார்வை ராகு பெறவே இல்லை. ராகுவும் இயல்பாக உள்ளார். அடுத்து பாத்தீங்கன்னா 22 சனி இங்கே 19 டிகிரி விலகி இருக்கிறார். இங்க ஒரு பார்வை 19 டிகிரி விலகியுள்ளது. ஆனால் இந்த சனியோட பார்வை இந்த கன்னி ராசிக்கு இங்கே கிடைக்கிறது. ஆனா அங்கே உள்ள கிரகங்களான ராகுவிற்கோ சந்திரனுக்கோ அவருடைய பார்வை கிடைக்கவில்லை. இதை வச்சு நான் பணம் எடுக்கணும். ஒரு கிரகம் எத்தனை டிகிரி. இப்ப உதாரணமாக இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து சனி வந்து 22 டிகிரிங்க, கேது 2 டிகிரி. ஆனா இங்க கேதுவும் சனியும் நான் பார்ப்பதற்கு ஒரே கட்டத்துக்கு போல் இருப்பதாக உள்ளது. ஆனால் இருவரும் இணையவில்லை. கட்டம் ஒண்ணுதான், ஆனா இணையல. 2 ஒளியும் இணையவில்லை. அப்ப சனிக்கு எவ்வளவு கேப்? 20 டிகிரி. அவர் இங்க இருக்காரு, இவர் இங்க இருக்காரு. 2 சம்பந்தமே இல்லை. இருவருக்கும் சம்பந்தம். நான் சில ஜாதகங்களை பார்த்துள்ளேன். பார்க்கும்போது இங்க செவ்வாய் வச்சுங்க, செவ்வாய் 5 டிகிரி வச்சுங்களேன். இதே செவ்வாய் 5 டிகிரி. இதே குருவை இங்க வச்சிருங்க. குருவை உதாரணம்னா குரு இங்க வச்சோம்னா குரு அதே 27 டிகிரினா இங்கே குருவும் செவ்வாயும் இணைகிறார்கள். 8 டிகிரியில் இணைவு. நீங்க பாருங்க, செக் பண்ணி பாருங்க, பல ஜாதகத்துக்கு இருக்கும். அப்ப நம்ம இங்க செவ்வாய் சுபத்துவம் இல்லையே, எப்படி ஒரு மருத்துவரா இருக்காரு, செவ்வாய் ராஜகுமா திடீர் பில்டரா இருக்காரு பார்த்தோம்னா இங்க அடுத்த கட்டத்தில் உள்ள இந்த குருவுடைய இணைவை 8 டிகிரிக்குள் இந்த செவ்வாய் பெறும்போது அவர் சுபத்துவம் அடைந்து செவ்வாயின் காலத்தில் அந்த ஜாதகர் மிகப்பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிப்பார். இல்ல அவரு அந்த தொழிலுடைய செவ்வாய் காலத்துக்கு அவர் தொழில் இருக்கும். இங்க கட்டம் நம்ம நினைக்கிற போதெல்லாம் வாழ கட்டம் கிடையாது. அங்க 360 வட்டமா தான் இருக்கு. இங்க கிரகத்தினுடைய டைரக்ஷன் அந்த ஒளி கதிரை என்பது 13 டிகிரி செய்யும். அப்ப இந்த டிகிரியில் உள்ள 27 டிகிரி உள்ள இந்த குருவை 5 டிகிரி உள்ள செவ்வாய் இணைகிறார்கள் என்று அர்த்தம். புரிஞ்சுங்களா? என்னைய பொறுத்தவரை 13 தாண்டாவே அதை இணைவே கிடையாது. நான் இணைவா எடுப்பதும் இல்லை, படம் எடுக்கும் போது நான் எடுப்பது இல்லை. 13 டிகிரி இருக்கிற எந்த பாதை இருக்கிறதோ அதுவும் சிறப்புனா அந்த 5 டிகிரி சொன்னல, இதை விட 1 டிகிரி பாதை கிடைக்கும் போது மிகப்பெரிய சுபத்துவம். செவ்வாய்க்கோ சனிக்கோ குருச்சிக்கோட பாதை கிடைக்கும் போது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை அந்த தசாபுத்திகள் செய்யும். இது நம்மளுடைய தொடர்பு எண் 70 10 73 13 65. இந்த எண்ணுக்கு தொடர்பு வந்து உங்களுடைய ஜாதக பலனை தெரிஞ்சுக்கலாம். இது நம்மளுடைய ஜாதக ஃபீஸ் 200 200 ஒரு ஜாதக ஃபீஸ். நீங்க உங்களுடைய ஜாதகத்தை இந்த வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிவிட்டு உங்க ஜாதகத்தையோ அல்லது பிறந்த நேரம் பிறந்த அனுப்பி உங்க ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். இப்படிதான் டிகிரி பார்த்து சேர்க்கிறது. அடுத்து இது வந்து நம்ம டிகிரியா பார்த்தோம். அது நட்சத்திர சாரத்தின் படியும் எவ்வாறு டிகிரி எடுப்பது என்பது அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.